என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, மை ஆக்சஸ் இந்தியா வந்து இந்த டைம் ஒரு புதுவிதமா டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும். ஒரு 120 சீட் பக்கம் மேக்ஸிமம் வரும் அப்படின்லாம் குடுத்திருந்தாங்க. இது ஒரு குழப்பமான ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி எக்ஸிட் போல் வந்து கண்ணா பின்னான்னு வந்திருக்கு. 14 எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒரு டிவி கேக் கொடுத்துருக்கு. இப்போ ஹார்ட் ஆஃப் தி டாபிக்கே ஆக்சிஸ் மை இந்தியா டிவி கேக் கொடுத்தனால தான் எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறாங்க. இப்போ நம்ம அதை பத்தி ஆரம்பிப்போம். ஆக்சிஸ் மை இந்தியா இது வந்து நிறைய இது கரெக்டாக கணிச்சிருக்கு, நிறைய இது தப்பாகவும் கணிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2024 எலெக்ஷனில் வந்து பிஜேபிக்கு 381 சீட் கொடுத்துருந்தது. அது அந்த வாட்டி சிங்கிள் மெஜாரிட்டியே வாங்கல, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்க அதை தப்பாக சொல்லிட்டு அவர் வந்து பிரதீப் குப்தா வந்து அந்த இந்தியா டுடே கான்ஃபிளிக்ட்லேயே வந்து அழுதுகிட்டு இருந்தார். ஸோ தப்புகளும் தப்பாக கூட இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இவ்வளோ வேவாக இருக்குமான்னு தெரில.